ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா ஃபைனலாக வந்து கோலத்தை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டா. எவ்வளோ சூப்பராக வந்து பொட்டுலாம் வச்சு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்கா. பூ கட்ட ரம்யா வந்து கட்டினா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். யாராருக்கெல்லாம் மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும், பூனாலே ரொம்ப பிடிக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால், நான் ஜெயஸ்ரீகிட்ட வந்து பிள்ளையாருக்கு நாளைக்கு விநாயகர் சதுர்த்திமா எதனா ஜாமான் வேணுமா சொல்லி காய்ச்சி கொடுத்தனுப்போனா அவங்க என்னென்னலாம் வாங்கி வந்துடா சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வத்தி சாம்பிராணி கொடை சாம்பிராணி இதுலேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். நான் இதெல்லாம் வாங்கினவான்னு சொல்லவே இல்லை. நான் வந்து கடலை வாங்கிக்கணும் மற்றெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன். அப்படி என்னென்னலாம் நான் சொல்லாதெல்லாம் வாங்கி வந்துட சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. சாம்பிராணி வாங்கிட்டுருக்கிறேன் ஞாபகமா. எப்பவும் வாங்க ஷாம்பு சாரம் தான் வாங்கிட்டுருக்காங்க. ஏன்னா இந்த ஒருத்தவங்க 3 ஷாம்பு போட்டு குடிச்சா ஒரு வாட்டிலே வந்து ஷாம்பு காலி ஆகிடுது. அதனால திருப்பி வாங்கினேன். அதேமாரி துணி சோப்பு எப்போ வாங்குறது தான் ஃப்ரெண்ட்ஸ். 5 சோப்பு. ஆமாம். பாருங்க, நான் அப்பளக்கட்டெலாம் வாங்கிட்டு வரேன். அவங்ககிட்ட நான் கவனம் சொல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்பளக்கட்டெலாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க பாருங்கள். அப்பளக்கட்டு இது இல்லாமல் பச்சை பயிர் வாங்கி வந்துடுறீங்க. பருப்பு பாயசம் வைக்குமா பாருங்கள். நான் வந்து பாயசம் செய்யலாமான்னு சொன்னேன். கோசரம் நான் பருப்பு பாயசம் செய்யறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை. ஜெயஸ்ரீக்கா வந்து பருப்பு பாயசம் செய்ய தோசை வாங்கி வந்துடுறேன். ஆமாம், நான் சொல்லாததுக்கு செஞ்சுக்கிறேன் போகிறேன். நீங்கள் சொல்லாதானே நிறைய பொருள் வாங்கி வந்துக்கிறேன். ஆமாம். அப்புறம் கடலை பயிர் 1/4 கிலோ வாங்கிட்டு கொழுக்கிட்ட சூடை வந்து மறக்காத வந்து வெல்லம் 1/2 கிலோ வெல்லம் வாங்கிக்கிறேன். இதெல்லாம் நான் சொன்னேன். நான் வெள்ளம் வேணுவாங்க, பச்சை அரிசி வாங்கினாங்கன்னு இதெல்லாம் சொன்னேன் நான். அதேமாரி பச்சை அரிசி 1 கிலோ வாங்கி வந்துடுறாங்க பாருங்க. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பச்சை அரிசி இல்லை ஆயிடுது. அதனால வந்து கடையில் வாங்கினு சொன்னால் அதேமாதிரி கடையில் வாங்கிடுறாங்க பாரு. 1 கிலோ வந்து பச்சை அரிசி வாங்கி வந்துடுறாங்க. அப்புறம் நான் இது நம்ம முந்திரி பயிர் இது பாயசத்தில் போடமா பாருங்க. நான் வந்து 5 ரூபாயில் போய் முந்திரி பயிர் ஏலக்காய் வந்து செட்டாக வாங்கி வந்துடுவோம். இது தனியாக முந்திரி பயிர் மட்டும் வாங்கி வந்துடுறேன். பாயசம் முந்திரி பயிர் 56 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அது இது நான் சொல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஆமாம், அவ்வளோதான். இது வந்து கடலை வாங்கி வந்துடுறேன். அது வந்து நான் ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டே ஊற வச்சு நம்ம வந்து வெடிக்காலம் சேர்த்துக்கு வந்து நம்ம சூப்பராக இருக்கும். அதனால் ஊற வச்சாச்சு. இவ்வளோதான் நான் சொன்ன மல்லிகை ஜாமான் வாங்கிக்கிறேன். நான் சொல்லாத வந்து முந்திரி பயிர் அப்பளக்கட்டா சொல்லாதேன்னு நான் சொல்கிறேன். முந்திரி பயிர் அப்பளக்கட்டு ஷாம்பு அப்புறம் வந்து சாம்பிராணி சோப்பு இதெல்லாம் நீங்கள் சொல்லாதது. ஆமாம். பருப்பு பாயசத்தில் நான் வைக்கணும்னு சொல்லவே இல்லை. அதெல்லாம் வாங்கிக்கிறேன். வெரி குட். அப்புறம் வந்து விநாயகருக்கு படைக்கிறதுக்கு வந்து செட்டாக வந்து விற்பாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். நான் கடைக்கார்ட்ட சண்டை போட்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அப்படியே செட்டாக வந்து வச்சுருப்பாங்க. அந்த இதில் ஒரு பொருள் வச்சுருவாங்க. என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். வச்சுருவாங்க. வந்து 100 ரூபா அப்படி சொல்லி விற்பாங்க. ஒரு செட்டு 100 ரூபா. பார்க்கலாம் என்னென்னலாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. மறக்காமல் வந்து சோளம் வந்துருக்கு. ஒரு சாத்துக்குடி. நீங்கள் பாருங்கள், விலங்க நம்ம ஊர்லேயே இருக்குது. எந்த பேர் விலங்க வாங்கிக்குது அவங்க சின்னதாக தான் போட்டாங்க. அம்மா இந்தாம்மா உனக்கு தான் பெருசாகவே எடுத்துக்கணும்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம ஊர்லேயே நிறைய மரம் இருக்குது, விலங்க மரம். அப்பா வேலைக்கு போயிட்டாரு, இல்லைன்னா வந்து போய் பெருசிட்டு வந்துருக்கோம். வந்து பெருக்கிறதுக்கு இல்லை, அதில் வந்து கடையில் வாங்கி வந்துட்டாங்க. விலங்க 1, பேரிக்காய் 1. ஐயோ எல்லாத்தையும் மடியில் போட்டுக்கிறேன். இது நான் மாதுளை மரம் 2 வாங்கி வந்துட்டீங்க. ஆமாம், கம்புக்கு பதிலாக கம்பு வேணாம்னு சொல்லிட்டேன். நான் வந்து நான் ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா, நான் கம்பு மல்லாட்டை கொய்யாப்பழம் பெருசுன்னு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து கம்புலாம் வேணாம்னு சொல்லிட்டேன். வந்து ஒரு ஆப்பிளிக்காலாம் வாங்கி வந்துக்கிறேன். அதில் வந்து திராட்சை போட்டிருந்தாங்க, மல்லாட்டை நாவப்பழம் வந்து நசுங்கிட்டு வாங்கி வரும்போதே அதெல்லாம் எடுத்து வெளியே நான் பஸ்ஸை விட்டுட்டு இறங்கி நாவப்பழம் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா. கிழக்கா இது வந்து நாட்டு கிழக்கா இல்லை, ஹைப்ரிட் கிழக்கா இது. ஆமாம், வாங்கிட்டு வந்தேன். இது 3 மட்டும்தான். சரண்யா 1 தான் போட்டாங்க. நான் தான் கேட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நீ சின்ன போறல, நீ எல்லாத்தையும் கேட்டு இது வந்து ஜெயஸ்ரீ வாங்கிட்டு வந்தா. அப்பா வாங்கிட்டு வந்தது தெரியாதே வந்து அப்பா வாங்கிட்டு வந்துட்டாரு. அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. இங்கே பாருங்க, அவங்க ஒரு கவர். ஆமாம், அப்பா போய் யார்ட்டையும் பேரெல்லாம் பேச மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எது கொடுத்தாலும் கொடுங்க நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுறாரு. நான் வந்து 100 ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்தேன். அப்பா வந்து 120 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாரு. அவங்க வந்து வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. தனியாக வாங்கிட்டு வந்தாரு. வந்து வாழைப்பழம் மட்டும் படைக்கிறது வாங்கிட்டு வாங்கன்னு ஃபோன் பண்ணி சொன்னேன். சரி வாழைப்பழம் மட்டும் எப்படி வாங்கி போய் பசங்கிட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணு. பாருங்க, இது ஒரு செட்டாக வாங்கி வந்துட்டாங்க பாரு. ஆமாம், இந்த கவரில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் இது இருக்குதா. இந்த சின்ன சோளம் கம்பு இல்லை, கம்புலாம் இதில் கிடையாதுமா. ஆப்பிளிக்காய் இதான் சிம்பிளாக 5-6 பொருள் போட்டு 100 ரூபா. 120 ரூபான்னாரு அப்பா. 120 ரூபா சொல்லி 2 செட்டு வாழைப்பழம் சேர்த்து சொல்லியிருப்பாங்க. அப்பா வாங்கினது பெஸ்ட்டா இல்லை நான் வாங்கினது பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு பெஸ்ட்டு. ஆனால் அப்பா ஒன்றும் சொல்ல கொடுத்தாங்களா. ஆமாம், கவரில் கட்டி அப்படியே வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்பா யார்ட்டுமே பேரம் பேசுன்ற வார்த்தையே வராது ஃப்ரெண்ட்ஸ். அம்மா போனால் அம்மா பேசுவாங்க, அம்மா கூட வந்து லைட்டாக எனக்கும் வருது, அவ்வளோதான். இது வந்து ஜெயஸ்ரீ வாங்கினாங்க, இது வந்து அப்பா வாங்கினாங்க. ஆமாம், நம்ம விநாயகர் சதுர்த்தி வந்து நல்லா சிறப்பாக வந்து கொண்டாடிடலாம். அப்புறம் வந்து இது வந்து பச்சை மல்லாட்டை தெருவில் விற்றாங்க இல்லையா,
வருஷத்துக்கு ஒரு பொருள் ஆச்சா நான் தான் வாங்கி படிக்கலாம் சொல்லிட்டு பச்சை மிளகாய் தயிட்டு வந்து அப்புறம் வந்து ரெகுலராக வந்து பாப்பா வந்து எருக்கும் பூ அங்கேயே பிரிச்சு கவர் கட்டி எடுத்துட்டு வந்துட்டா. ஆமா அப்புறம் எருக்கும் பூ கிளாஸ் விட்டு வர பார்த்து எருக்கும் செடி காலைல நாங்கள் போக பார்த்தே பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எருக்கு செடியில் வந்து பூ பறிச்சுட்டு இருந்தாங்க, விற்கிறதுக்கு வந்து பறிச்சுட்டு இருந்தாங்க சாக்கு வச்சு. அவ்வளோதான் நம்ம பூ பறிக்கலன்னு பார்த்தா பறிச்சிட்டாங்க அப்படி சொல்லி பார்த்தா. அப்புறம் வர வெயில் ஆனால் சரி நிறைய செடியில் பெரியாமலே விட்டு போயிட்டு இருக்காரு அந்த தாத்தா. அதுக்கப்புறம் நாங்களும் பேசணும் போய்கிட்டே இருப்பாங்களா, அதனால பாருங்க மறக்காம வந்து நாட்டு கம்பு வந்து 2 கம்பு. ஆமாம் இது அம்மா அங்கேருந்தே பறிச்சுட்டு வந்துட்டாங்க. கொய்யாப்பழம் நாங்கள் போய் தோப்பில் பறிச்சது. மறக்காத விநாயகருக்கு வந்து அவளுக்கு பொரிக்கல் தான் முக்கியமானது. 3மே சேர்ந்து வாங்கியிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அக்கா தோட்டத்தில் வந்து பூ பறிச்சுட்டு வந்தோம் இல்லையா, அது பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. கட்டி வந்து கவர் கட்டி வச்சாச்சு. ஆமாம் நிறைய தான் இருக்கும். நீங்கள் வந்து நேற்று வச்சு போயிட்டீங்க இல்லையா? ஆமாம் நான் ஒரு முழம், ரம்யா ஒரு முழம், சரண்யா ஒரு முழம். நான் வந்து கவர் கட்டி அதை வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. ஆளுக்கு ஒரு முழம் 3 முழம். சரண்யா, ரம்யா, ஜெயஸ்ரீ வந்து வச்சு போயிட்டேன். நான் கொஞ்சமாக வந்து அவள் வச்சு போயிட்டேன். இது வந்து சாமிக்கு எல்லாத்துக்கும் போட்டு நாமளும் வந்து வச்சுக்கலாம். சரிம்மா. 10 முழம் பூ கட்ட ரம்யா வந்து கட்டினா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், பூனாலே ரொம்ப பிடிக்கும். ஆமாம் எல்லா பூக்கும் நாங்களாம் அடிக்ட். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளவுஸ் வந்து நான் தான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணேன். ஜெயஸ்ரீ வந்து தச்சா. நான் வந்து ரம்யா ஜாயிட்டை வந்து போட்டு வந்து நான் சொன்னதுனால ஏன் நான் ரம்யா தச்சு கொடுத்த ஜாயிட் மட்டும் போட்டு வந்து சொல்றீங்க, நான் தச்சு கொடுத்த ஜாயிட்டு ஒன்று நீங்கள் சொல்ல மாட்டேங்கன்னு சொல்லிட்டு ஜெயஸ்ரீ என்ன பண்ண நான் தச்சு ஜாயிட்டு சொல்லுங்க சொல்கிறேன் மாதிரி ஜெயஸ்ரீ வந்து தச்சு. இது வந்து நார்மலாக வந்து சிம்பிளாக வந்து தைக்க சொன்னேன். நான் தான் எனக்கு எதுவும் டெக்கரேஷன்லாம் எதுவும் வைக்காதம்மா, சிம்பிளாக தச்சு கொடுங்க சொன்னேன். அதே மாதிரி வந்து அழகான மாடல் வந்து சிம்பிளாக தச்சு கொடுத்தா. சூப்பராக இருக்குதா? திரும்பி சிம்பிளான ஒரு பேக் நெக் தான் வந்து வச்சிருக்கேன். அம்மா தான் வந்து எந்த ஒரு டிசைனும் வேணாம், சிம்பிளாகவே தச்சு கொடு இந்த புடவைக்கு அப்படின்னாங்க. எதுவும் வேணாம் சொல்லிட்டேன். ஜெயஸ்ரீ வந்து அழகாக வந்து தச்சு தரேன்னு சொன்னான். ஏன்னா வச்சு தச்சு தரேன் மாடலாக வந்து ஜாயிட் தச்சு தரேன்னு சொன்னான். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேணாம் சொல்லிட்டு நான் அதனால சிம்பிளாக தச்சு கொடுத்துறேன். ஜாயிட்டு வந்து ஜெயஸ்ரீ வந்து சூப்பராக தைக்கிறா, சரண்யாவும் தைக்கிறா, ரம்யா வந்து சூப்பராக தைக்க. 3 டெய்லர் ரெடி. உண்மையுமே ஃப்ரெண்ட்ஸ் 3 டெய்லர் வந்து ரெடி ஆகிட்டாங்க. அவங்க நம்ம வந்து மறக்காத நம்ம வந்து தை மிஷின் வாங்கி கொடுத்துடணும். அவங்க மறக்காத அளவுக்கு. எனக்கு கேட்டால் ரொம்ப நாளைக்கு விட்டுட்டாங்கன்னா டச் விட்டுட்டுனா வந்து மறந்துடுவாங்க. எப்படி இருந்தாலும் மறந்துடுவாங்க. அவங்க மறக்காத இருக்கிறதுக்கோசமா நம்ம தை மிஷின் வாங்கி கொடுத்துடணும். சரிம்மா பார்க்கலாம், சீக்கிரமா வாங்கி தரேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா பொருளுமே வந்து விநாயகருக்கோசம் நல்லா வாங்கி வந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கணும். நம்ம விநாயகர் வாங்கி வந்து ஜெயஸ்ரீ தான் வந்து ஜூஸ் பண்ணிக்கிறேன். பெரிய பிள்ளையார வேணுமா சின்ன பிள்ளையார் வேணுமா சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாமே வந்து பார்க்கலாம். சத்திக்கு வந்து செய்யறதுக்கு எல்லா பொருளுமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் என்னென்னலாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா நம்ம விநாயகர் வாங்கி வந்து அதுக்கெல்லாம் என்ன செய்யறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளையார் சத்தி எதுமா ரம்யா போட்ட கோலம் இதுதான். மறக்காமல் எப்படி இருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே என்ன கோலம் போட்டுருக்கான்னு சொல்லிட்டு காட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் போட வேண்டிய கோலத்தை உள்ளே போட்டுங்கிறாரு இவர் ஒருத்தர். வேறு நீ வெளில போட்டால் தானே நீ பிள்ளையார் கோலம் போட்டேன்னு தெரியும், உள்ளே போட்டால் தெரியுமா? எல்லாரும் மெச்சுன்னு போவாங்க, அதனால தான் இங்கே போடுறேன். பரவாயில்லப்பா, ரம்யாவுக்கு மூளை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது என்னை விட. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னலாம் ஸ்பெஷலாக நம்ம வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரம்யா உனக்கு என்ன ஸ்பெஷல் வேணும்? பிள்ளையார தான் கேட்கணும், நான் உன்னை கேட்குறேன். பிள்ளையார் முடிச்சதுக்கப்புறம் பாரு எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா ஃபைனலாக வந்து கோலத்தை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டா. எவ்வளோ சூப்பராக வந்து பொட்டுலாம் வச்சு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து போகணும் சார் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரேன். டாடா பாய்.